Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் 5 விதத்தில் எக்ஸல் டேட்டாவை ஆஸ் அ பிடிஎஃபாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்காகவும் டீட்டெயிலாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் சேவ் ஆஸ். ஸோ நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸை நீங்கள் லான்ச் பண்ணுறதை விட ஜஸ்ட் நீங்கள் F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ எந்த லொக்கேஷனில் வேணுமோ லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் என்னன்னு மாடிஃபை பண்ணிக்கோங்க. சேவ் ஆஸ் டைப்போட அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் பிடிஎஃபாக டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணுறதை விட ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பேஜோட ரேஞ்சு என்ன பப்ளிஷ் பண்ணணும் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட்டு தான் இப்போதைக்கு ஆஸ் அ பிடிஎஃபாக பப்ளிஷ் ஆக போகுது. இல்லை டேபிளாக வேணும்னா நீங்கள் டேபிளாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை பிரதர், நான் ஏற்கனவே என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுறேன், இது மட்டும்தான் ஆஸ் அ பிடிஎஃபாக எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டையர் டேட்டா வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த செலெக்ஷன் இருக்கும் போதே F12 ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேவ் ஆஸில் போயிட்டு ஆஸ் அ பிடிஎஃபாக நீங்கள் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு பப்ளிஷ் வாட்டில் ஆக்டிவ் ஷீட்ஸ் இல்லாமல் டேரெக்டாக செலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணது மட்டும்தான் வேணும்னா செலெக்ஷன், இல்லை ஹோல் ஒர்க் புக்கும் வேணும்னா என்டையர் ஒர்க் புக். ஆக்டிவ் ஷீட்னா நீங்கள் வச்சுருக்கிற கரண்ட் ஷீட் மட்டும், இல்லை ஹோல் டேபிள்னா ஒருவேளை நீங்கள் ஒரே ஷீட்டில் மல்டிபிள் டேபிள் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேபிளோட டேட்டா மட்டும் ஆஸ் அ பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் டேபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மட்டும்தான். பேஜஸ் வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஓகே, பட் இதுவே பார்த்தீங்கன்னா போதுமானது. ஜஸ்ட் நீங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டாலே போதும். அண்ட் சேவ். ஸோ சேவ் பண்ண உடனே ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். பப்ளிஷ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் மட்டும் ஆஸ் அ பிடிஎஃபாக நமக்கு என்ன இருக்குது வந்திருக்கு. அண்ட் பப்ளிஷ் பண்ண அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உடனே என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே பார்த்துக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப்லேயே பாருங்கள், அங்கே நமக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு தனியாக ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு பாருங்கள், நீங்கள் கிரியேட் பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் அதே சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் தான். பட் என்னென்னா கொஞ்சம் பப்ளிஷ் அஸ் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சேம் அதே தான். நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு எல்லா ஃபார்மேட்டும் வராது, ரெண்டு ஃபார்மேட் தான். பிடிஎஃப் தான் நமக்கு தேவை. அண்ட் ஆப்ஷன்ஸில் நான் இப்போதைக்கு போய் எதுவும் மாடிஃபை பண்ணல, ஆக்டிவ் ஷீட்டாகவே இருக்கட்டும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நம்ம பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் எக்ஸ்போர்ட்டும் இதே லொக்கேஷனில் இதே நேமில் தான் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால ஜஸ்ட் இந்த நேமை மட்டும் என்ன பண்ணுறேன் மாற்றிக்கிறேன். EK ஷார்ட்ஸ் கரண்ட் ஷீட் அப்படின்னு என்ன பண்ணுறேன் மாற்றிட்டு ஜஸ்ட் நாம் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு பேஜ் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் 8 பேஜில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ டோட்டலாக எல்லா டேட்டா வந்திருக்கும். 8 பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்படியும் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் மூலிமா ஃபைலில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மூலியமாகவும் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபைல் டேப்பில் நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே போங்க. ஷார்ட்கட் கீ Ctrl+P ஃபார் பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ் இங்கே உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் டேட்டா எல்லாமே ஒரே ஷீட்டில் உங்களுக்கு தேவை, ஃபில்ட் ஆல் காலம்ஸ் இல்லை ஃபிட் ஆல் ரோஸ். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் அந்த கஸ்டமைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் என்ன விஷயம்னா உங்களுடைய பிரிண்டர் இங்கே இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ பிரிண்டராக செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் இங்கே செய்யலாம். கஸ்டமைசேஷன்லாம் டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உடனே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சேவ் பிரிண்ட் அவுட்புட் ஆஸ் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி சேம் லொக்கேஷன்லேயே நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணுறேன். பட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்ட்டு நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக அதை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் சேவ் அப்படின்னு கொடுக்குறோம். பட் இந்த வாட்டி ஓப்பன் ஆகிற ஃபைலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாமளே என்ன பண்ணலாம், லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா வேர்ட் ஆஃப் த டேயில் பிரிண்ட் டு பிடிஎஃப். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நாம் அங்கே கஸ்டமைசேஷன் என்ன பண்ணியிருந்தோமோ அதே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதில் பாருங்கள் மல்டிபிள் காலம்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் எல்லா காலமும் ஒரே பேஜுக்குள்ளே ஃபிட் ஆக முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிருந்துச்சு பேஜ் டு பேஜ்.
பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காலம்ஸும் ஒரே பேஜில் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஃபிட் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து எல்லா ரோவும் ஒரே பேஜில் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு ரீடபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, பட் இது நமக்கு ஓகே, ஃபைன், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படியும் நீங்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். பட் இந்த மாதிரி பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட்டான ஒரு வழி என்னென்னா, பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே நமக்கு இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் அமையுது இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 4th மெத்தட் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பனுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஷோ அபவ் த ரிப்பன் மேலே தான் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ பிலோ த ரிப்பன், ஸோ டக்குன்னு ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கிறேன். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த கமாண்டை இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி மோர் கமாண்ட்ஸ்குள்ளே போங்க. மோர் கமாண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்புலர் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆல் கமாண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது என்னென்னா பப்ளிஷ் அஸ் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ். நம்ம ஃபைலில் போய் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே தான். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கமாண்டை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், PU அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பப்ளிஷ் அந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பாருங்கள் பப்ளிஷ் ஆஸ் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ் இருக்கு இல்லையா, இதை உங்களுடைய குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆஸ் அ கமாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, இது வந்து குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை உடனே என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு குயிக்கான இது. நீங்கள் ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் அங்கெல்லாம் போய் அதை செய்கிறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் அதை செய்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் 5th மெத்தட் பாருங்கள். ஃபைனலாக 5th மெத்தட் போனஸாகவும் ஒன்று இருக்குது, நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஃபைனலாக 5th மெத்தட் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு பிடிஎஃப் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசனே நீங்கள் இமெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா, அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இருக்குது. சேம் அதே குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே போங்க. மோர் கமாண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் பாப்புலர் கமாண்ட்ஸ்லேருந்து ஆல் கமாண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போது ஐ மீன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கமாண்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது இமெயில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு தேவையான ப்ராசஸும் நடந்துருது. இமெயில் தான் பண்ணணும், பட் அந்த பிடிஎஃபோடய பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகி பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதையும் நீங்கள் இந்த கமாண்டை குயிக் ஆக்சஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ண உடனே ஆஸ் யூஷுவல் கரண்ட் ஷீட் உங்களுடைய அந்த அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்க வேண்டியதான். ஸோ இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக என்ன ஓப்பன் ஆகும், அவுட்லுக் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அவுட்லுக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரம்ல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே. டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க, பட் கீழே பாருங்கள் அட்டாச்மெண்ட் ரெடியாக இருக்கும். ஓகே, பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா ஹோல் புக்கும், ஓகே, ஹோல் புக்கும் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ஆயிருக்கு, உள்ளே அட்டாச் ஆகிருக்கு. 159 பேஜ்னா அப்போ என்ன அர்த்தம், மொத்த புக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. ஈவன் தோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்தாலுமே கூட ஓகே. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு ஞாபகம் வச்சு செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இமெயில் ஆஸ் பிடிஎஃப் அட்டாச்மெண்ட்டுங்கிற கமாண்டை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபைனலாக போனஸாக ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா நீங்கள் மேக்ரோவாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக உங்களுக்கு VBA கோட் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அந்த கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கை பின்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் கூட ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜெமினா AI இல்லை ChatGPT ஸோ அந்த மாதிரியான ஏஐயில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான இந்த கோட்ஸை நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய தேவை என்னென்னா, ஒரு மேக்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஓகே, நாம் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அப்படியே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலெக்ஷனை ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லொக்கேஷனில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி தரணும். ஓகே, இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன தேவை, ஒரு மேக்ரோ தேவை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மேக்ரோ பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஹோல் ஒர்க் புக்ஸ், அதாவது புதுசாக குளோபல் ஆக்சஸாக எனக்கு தேவை. அதாவது நான் புதுசாக எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணாலும் எல்லா ஒர்க் புக்லேயுமே எனக்கு என்னது, அந்த மேக்ரோ அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்போ அதை எப்படி செய்யலாம், ஏற்கனவே கோட் நான் காப்பி பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் டைரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி நான் சொல்கிற அந்த ஸ்டெப்ஸை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெவலப்பர் டேப் போங்க. ஓகே, டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணுறதெல்லாம் இப்போ மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேளை ஐடியா இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் ரிப்பனில் ஏதாவது ஒரு டேப் இருக்கும் பாருங்கள், ஏதாவது ஒரு டேப், அந்த டேபை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அதில் என்னென்ன டேப்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்படி செக் மார்க் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் டெவலப்பரும் டிஃபால்ட்டாக இப்படி செக் மார்க் இல்லாமல் டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த டெவலப்பர் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு விஷுவல் பேசிக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணுங்கள். Alt F11 அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ. ஜஸ்ட்டு நீங்கள் VBA எடிட்டரை லான்ச் பண்ணிடுவீங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் நாம் ஆட் பண்ணுற மேக்ரோ கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகணும். புது ஒர்க் புக்கோ பழைய ஒர்க் புக்கோ எல்லாத்துலேயும் இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், VBA ப்ராஜெக்ட் personal.excelSB அப்படின்னு இருக்கு பாருங்கள், ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த விண்டோவில். ஸோ இதில் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கா, அதில் போயிட்டு ஒன்றும் இல்லை, அந்த மாடியூல்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு புது மாடியூல் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த மாடியூலில் நீங்கள் நான் கொடுக்குற கோடையோ இல்லை நீங்கள் ChatGPT மூலிமா க்ரியேட் பண்ணுற உங்களுக்கு தேவையான கோடையோ இதில் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பர்சனல் அப்படிங்கிற இந்த ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு குளோபலாக எல்லா ஒர்க் புக்லையும் என்ன ஆகும், இது அவைலபிளாக இருக்கும் உங்கள் சிஸ்டமில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ கவனிங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய கோடை Ctrl+V கொடுத்து ஜஸ்ட்டு பேஸ்ட் தான் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், நார்மலாக ஒரு Ctrl+S அண்ட் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நாம் வேறு ஏதாவது personal.excelSB இது இல்லாமல் வேறு எதுலையா நீங்கள் கரண்ட் ஷீட்டில் கரண்ட் ஒர்க் புக்கில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யணும். ஓகே, நீங்கள் வந்து மேக்ரோ எனேபிள்டு ஃபைலாக சேவ் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணணும். நம்ம இதை வந்து குளோபலாக ஸ்டோர் பண்ணுறோங்கிறதுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அவ்வளோதான், ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா நமக்கு வேலை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேம் நார்மலாக நீங்கள் மேக்ரோஸோட லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிரிண்ட் செலெக்ஷன் டு PDF அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஆட் பண்ண மேக்ரோ. ஓகே, நீங்கள் எடிட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது வந்து பர்சனல் புக்கில் இருக்குது. ஓகே, எனிவே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒவ்வொரு வாட்டியும் மேக்ரோஸில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லது தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் மோர் கமெண்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் போயிட்டு பாப்புலர் கமெண்ட்ஸை ஆல் கமெண்ட்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் மேக்ரோஸ்ன்னு இருக்கும். அதில் நாம் க்ரியேட் பண்ண மேக்ரோஸ் இருக்கும். அதில் பிரிண்ட் செலெக்ஷன் டு PDF அப்படிங்கிற மேக்ரோவும் இருக்குது இல்லையா, அதை ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க, பிகாஸ் அது வரக்கூடிய நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை பிரிண்ட் டு PDF அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ஐக்கன் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் டேரெக்டாக ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் டு PDF அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நாம் க்ரியேட் பண்ணதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நாம் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை ஆஸ் அ PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு பிரிண்ட் டு PDF. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக கேட்கும், இந்த கோட் வந்து நிச்சயமாக கேட்கும் எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆஸ் யூஷுவல் நமக்கு எங்கே தேவையோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமில் ஷீட்டோட பேர் அண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது உங்களுக்கு ஓகேனா நோ ப்ராப்ளம், இல்லைனா நீங்களே என்ன பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு VBA PDF அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். சேம் வேர்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிற அதே லொக்கேஷனில் சேவும் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, சேவ்டு அப்படின்ட்டு அழகாக நமக்கு சேவ் ஆயிரும். இது ஒரு போனஸ் மெத்தட், நீங்கள் மற்றதையும் ஃபாலோ பண்ணலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்தாலும் Ctrl+N கொடுத்து ஒரு புது டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு புது ஒர்க் புக்காக இருந்தாலும் அங்கேயும் பாருங்கள், இது நமக்கு என்னது, இந்த கோட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஏதாவது டேட்டா நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், பிரிண்ட் டு PDF ஆஸ் யூஷுவல். அது எப்பயும் போல் அது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பர்சனல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால குளோபலாக அது என்னாகும், நமக்கு ஆக்சசபிளாக இருக்கும். அது பழைய ஒர்க் புக்கோ புது ஒர்க் புக்கோ. ஓகே, ஸோ இப்படி டோட்டலாக பார்த்தோம்னா 6 விதமான மெத்தட்ஸில் 6 விதமான வழிகளில் உங்களுடைய எக்ஸல் ஃபைலை எக்ஸல் டேட்டாவை ஆஸ் அ PDF-ஆக நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.